இவங்க நிக்கிற நேரத்துக்குள்ள உள்ள போயிருக்கலாம். டெய்லி சொல்லணுமானே அப்ப நாங்க பைத்தியாரல ஊருக்கார இங்கிலீஷ் சர்வீஸ் வேண்டாமா? தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் வராத பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜித் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அஜித், கூடுதல் விவரங்கள். ரவீனா வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியானது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியாகும். இங்க பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில தூத்துக்குடி இந்த ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள்ள கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பாலான அரசு பேருந்துகள் வந்து செல்லாமல் நேரடியாக செல்வதை பொதுமக்கள் இந்த புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில எஸ்எஸ்எஸ் மற்றும் எஸ்எஃப்எஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் என போர்டுகளை மாற்றிக்கொண்டு புதுக்குடியிலிருந்து பயணிகளை இறக்கிவிட்டு நேரடியாக செல்வதாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர்ந்து போராடி வந்தனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள வந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பாகவத் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு செல்லாமல் நேரடியாக வந்த 5 அரசு பேருந்துகள் உட்பட 6 பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அனைத்து பேருந்துகளும் ஸ்ரீவைகுண்டம் வந்து செல்ல வேண்டுமென உத்தரவிட்டார். ஆனால் அவரது உத்தரவை மீறி ஸ்ரீவைகுண்டம் அரசு ஊருக்குள் செல்லாமல் நேரடியாக சென்ற பேருந்துகளின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மதிக்காமல் அரசு பேருந்துகள் நேரடியாக செல்வதை கண்டித்து மார்ச் 6ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த நிலையில புதுக்குடி புதிய பாலம் அருகில் போக்குவரத்து கழகத்தினருடைய காவல்துறையினரும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு பேருந்துகள் உள்ளே சென்று வர அறிவுறுத்தி வந்தனர். இந்த நிலையில இன்று காலை ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் நேரடியாக செல்ல முயன்ற அரசு பேருந்தை போக்குவரத்து கழக பணியாளர் வழிமறித்து உள்ளே செல்லுமாறு அறிவுறுத்தினார். ஆனால் அவரிடம் வாக்குவாதத்தில் நடத்துனர் ஈடுபட்டதை அறிந்து பொதுமக்கள் திரண்டு தொடர்ந்து அந்த பேருந்தை ஊருக்குள் செல்ல இந்த இதற்கிடையில் இன்று அதிகாலை திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் சென்ற தனியார் பேருந்து பயணிகளை புதுக்குடியில் இறக்கிவிட்டு நேரடியாக சென்றது. இந்த சம்பவம் தெரிந்து அந்த பேருந்து திருச்செந்தூரிலிருந்து மீண்டும் திரும்பி திருநெல்வேலிக்கு செல்லும் வழியை ஸ்ரீவைகுண்டம் வந்தபோது பொதுமக்கள் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் பொதுமக்களை தொடர்பு கொண்டு இந்த ஸ்ரீவைகுண்டம் ஊருக்கு வராமல் சென்ற அந்த தனியார் பேருந்துக்கு அபராதம் விதிக்கப்படும் என உத்தரவாதம் அளித்த பின் பொதுமக்கள் கலந்து சென்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜித்.